ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை சூப்பு வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிள் மெத்தடு தான். வாங்க, அதுக்கு நான் பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். மணல் கிணல் இருந்தால் கீழே இறங்கிடும். அப்புறம் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே நான் கீரையும் நல்லா வடிகட்டி வச்சுட்டு அலசிட்டு, இப்போ துவரம்பருப்பு கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா வெங்காயம், பூண்டு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், தக்காளி, அது கூட கொஞ்சமாக சீரகம், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க கீரையும் அதில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் விசில் இறங்கின அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, 2-3 உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம், அது கூட கருவேப்பிலையும் கிள்ளி போட்ட காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே விசில் இறங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கடையணுன்னுலாம் அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெங்காயம் செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அது கூட நம்ம வேக வச்சுருக்க கீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப்னா சூப்பரான கீரை குழம்பு ரெடி. பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு ரெடி. இப்போ நான் தண்ணியாக வைக்க போகிறேன். அதனால அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதுதான் சூப்பு. நல்லா தண்ணியாக இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்து ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம், டேஸ்ட்டு மாறிடும். நல்லா ஒரு 2 கொதி வந்தோடனே நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை சூப்பர் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. பை.